இது அது எப்போ போனீங்க அந்த கோயிலுக்கு? அடுத்து எப்போ போவீங்க? காய் எடுத்து மறக்காம என்ன பிரச்சனையா? அத்தியானத்தை நாள் ஒன்று சொல்லிக்கிறேன். மச்சினி தோட்டம் மேல் தோட்டம் ஒரே இடத்துல இருக்கு. அது இந்த பிள்ளைகளோட ஆத்தா பேரில் அங்கே வீடு இருக்கு. அதை ஏதாவது வாங்கி கொடுங்காட்டி பிள்ளை அப்படின்னு 4 பொம்பளை பிள்ளை இருக்கு. அந்த வீட்டை பிள்ளை ஆம்பளை இல்லையா இருக்கா? ஒரு வயது இருக்கானுல்ல. அப்புறம் அம்மா எங்களுக்கு பொம்பளை பிள்ளை சொல்றா. அப்பா ஒரு 10-15 லட்ச ரூபாய்க்கு போங்க. அதை பிள்ளையே ஆளு கொஞ்சமாக எடுத்துக்கிடுவோம். இது இன்னைக்கு காலையில் ஏதோ ஒரு பொங்கல் வாங்கி வச்ச பேர் என்னது? காலையில் இந்த விரத விட போகிறேன்னு விரத விட போகிறேன்னு ஒரு பொங்கல் வாங்கி போச்சு காலையில். அதே விரத விட போகிறேன்னு என்ன வாய்க்கு? யாருக்கு விரத விட? மாமனார் இருக்காப்லையா? ஐயோ அப்பா, அதுக்கு அந்த அப்படி ஓடுது வாங்கிட்டு எதுக்கா? அவங்க வரத சாப்பிட்றதுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு தானே. இது குண்டுமணி பண்ண சாவடியிலே உட்காந்துருக்காப்புல. காலையில் பார்த்து சாவடியிலே, மத்தியானம் பார்த்து சாவடியிலே உட்காந்துருக்க. பட்டையை உன்னை பூசிக்கிட்டு சாவடியிலே உட்காந்துருக்காப்புல. என்னாச்சு? புலம்பிக்கிட்டே இருக்காப்புல. இங்கே வருதா? இந்த சைடு வருதா? நிறைய ஐட்டம்லாம் இருக்குது. சார்ஜ் தானே. ஐட்டம் வந்திருக்கு. விலை அதிகமாக விற்குதா? எத்தனை ரூபா? 100 எண்ணெய் எவ்வளோ? நல்ல இங்கே புது கடை தெரியுமா? அங்கிட்டு அரசன் சோப்பு 30 ரூபா. இந்த ஏதோ ஒரு சவுந்தரவண்டி கடைக்கு அங்கிட்டு ஒரு கடை இருக்கும்ல, அந்த கடையில் 30 ரூபா. 30 ரூபாய்க்கு விற்கிறா இங்கே. நல்லாவே இருக்காது இந்த கோயில். அடுத்த கோயிலுக்கு பார்ப்பேன்.